வணக்கம் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் எல்லாமே பேசுவோம். இனி நம்ம பார்க்க போகிறது கூலி ரிவ்யூ, கூலி ஆனஸ்ட் ரிவ்யூ. நேற்று தான் படத்தை பார்த்து முடித்தோம் வித் ஃபேமிலியோட. படம் சூப்பர்னு சொல்லலாம். ஏன்னா படத்தில் சில மைனஸ் இருந்தாலும் ஒரு சில ப்ளஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. வாங்க படத்தை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தலைவர் இன்ட்ரடக்ஷன்லேருந்தே வந்துடுவோம். தலைவர் பண்ணியிருக்க இன்ட்ரடக்ஷனுக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் ரொம்ப ஒர்த்துலன்னு தான் சொல்ல முடியும். மேன்ஷன் ஹவுஸ் வச்சு நேரத்தில் தலைவர் ஸ்டார்டிங் சீனை காட்டுறாங்க. பட் எதுக்கு அவர் அந்த சீனில் அந்த மாதிரி ஒரு கறி வெட்டி நிற்கிறான்னு யாராலையும் சொல்ல முடியல. ஏன்னா இப்போ மேன்ஷன் ஹவுஸ் உள்ள யாரும் கறி வெட்டி நான் பார்த்ததில்ல. ஆனால் அவர் அங்கே வந்து ஒரு தத்துவத்தை சொல்ல வர்றாரு ஸ்டார்டிங்லேருந்தே. சரி, தத்துவத்தை ஏற்றுக்கலான்னு பார்த்தா கூட, ஆனாலும் மேன்ஷன் ஹவுஸில் அந்த தத்துவத்தை யாருன்னா ஏற்றுப்பாங்களான்னா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. தலைவர் அங்கேயே ஒரு சின்ன பிரச்சனையை தான் படத்தோட ஸ்டார்ட் ஆகிடுது. அதுக்கு முன்னாடி வில்லன்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வில்லன் எவ்வளோ மோசமானவங்க, ஏன் அவங்க மற்றவங்கள கொல்றாங்க, அவங்க என்னத்துக்கு கொல்றாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் வில்லன்களோட முழு நேரம் பொழுதுபோக்கும் படம் ஃபுல்லாகவுமே அதே தான் இருக்குது. அவங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி யார் ஸ்பையின்னு கண்டுபிடிச்சி கொண்டுக்கிறாங்க. வில்லன்களோட பிரச்சனை யூஸ்வலாக மற்ற போட்டியாளர் இருக்க வில்லன்களோட நடக்கும். அப்படின்லாம் அவுட் சைடு அதை கண்டுபிடிக்க வர ஒரு நல்லவங்களோட இருக்கும். ஆனால் இது வந்து கூட இருக்கிறவங்களே வந்து நீ தான் போலீஸான்னு பார்த்து எல்லாரையும் போட்டுனுக்கிறாங்க. அவங்கள எப்படி போலீஸுன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ல, அதை பற்றியும் கிளாரிட்டி இல்லை. பார்க்குறவங்களாம் போட்டுனுக்கிறாங்க. கேட்டால் இவங்க தான் போலீஸு, நம்ம கூட இருக்க போலீஸு அப்படின்னு போட்டுனுக்கிறாங்க, போட்டு தள்ளிக்கிறாங்க. கேட்டால் இவன் தான் போலீஸுன்றாங்க. இந்த போலீஸுன்ற போட்டு தள்ளுற கேங்குள்ளே தலைவரும் வந்து சேர்றாரு. ஏன் வந்து சேர்றாருன்னா, அவரோட ஃப்ரெண்டை ஒருத்தர் போட்டுடுறாங்க. அவர் ஃப்ரெண்டை எதுக்கு போட்டாங்கன்றது படத்தில் பெரிய கிளாரிட்டியே இல்லை. சரி, உள்ளே வர தலைவர் என்ன பண்ணலான்னு பார்க்குறாரு. வில்லனுங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் தான் நல்லதுன்னு நினச்சி வில்லன்களோடு சேர்ந்து கொஞ்ச நாளில் வில்லனுங்க பண்ணுற வேலையும் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. படம் அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்றதே தெரியாத மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நம்மளை ஏன்டா இந்த படம் எத்தாங்க, எதுக்குடா எத்தாங்கன்ற மாதிரியே புரியாத மாதிரியே ஓட்டினுங்கிறாங்க. என்னடா இது சுத்தமாக புரிய மாட்டேங்குது, தப்பான படத்துக்குள்ளே வந்துட்டோமா இல்லை தலைவரே தப்பான படத்துக்குள்ளே தான் வந்து மாட்டினாரான்ற மாதிரியே போயினுக்குது. மாற்றி தலைவர் பண்ணுற மேட்ரெல்லாம் பார்த்தா இந்த படமே ஒர்த் இல்லாதன்ற மாதிரி தான் போயினுக்குது. சரி, சத்யராஜ் அப்படின்னா தான் பண்ணார், இவர் ஏன் அதை பண்ணார்னு பார்த்தாலும் அதுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து அவர் செஞ்ச ப்ராஜெக்டை ஏற்றுக்கல, அதனால் வந்து அவர் வந்து இது மாதிரி ஆகிட்டார், அவரை மேட்டி ஏற்றுக்கினாங்கன்ற மாதிரியும் அவர் பண்ணுறாரு. பட் அதெல்லாம் வந்து லாஜிக்கலாகவே இல்லை. இவ்வளோ பண்ணுறவங்க அதை பண்ணுறது, சத்யராஜ் பண்ணுற வேலையை வந்து பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க பண்ணுற வேலை அதுக்கு மேலே பெரிய வேலை. சரி, இது இப்படி தான் போகுது, படமே வேலைக்கு ஆகலை அப்படின்ட்டு உக்காந்தா செகண்ட் ஹாஃபில் தான் மெயின் கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சொன்ன குழப்பத்தெல்லாம் ஒன்று ஒன்றா செகண்ட் ஹாஃபில் இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, செகண்ட் ஹாஃபில் நல்லா தான் இருக்குதுன்னு பார்த்தாலும் செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே சில ஃப்ளாஸ் இருக்க தான் செய்யுது. இவர் பேக்ரவுண்டில் வர நிறைய விஷயங்கள் வந்து தலைவர் நடிக்கலை, கண்டிப்பாக ஏஐயில் தான் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் படத்தை வந்து பார்க்கும்போது அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவும் நம்மளை என்டர்டைன்மெண்ட்டாகவும் வச்சுக்குது. யூஸ்வலான லோகேஷ் கனகராஜோட மூவி இது இல்லைன்ற மாதிரி எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களாம் வந்து லோகேஷ் கனகராஜ்னா ட்ரக்ஸு, எல்சிஓ இந்த மாதிரி இதுக்குள்ளே இவங்களே போய் வச்சுக்கினாங்க. தலைவர்னா இவங்களே ஒரு மாசு, அதை தாண்டி தலைவரை வேறு எதுலேயும் வந்து நடிக்கக்கூடாதுன்ற மாதிரி வச்சுக்கினாங்க. மற்றபடி இந்த லாஜிக்லாம் எடுத்துகிட்டு இது ஒரு படமா, இது ஒரு ஸ்டாண்டர்லோன் படமான்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்லோன் படம் தான். இதில் மற்றபடி எந்த பிரச்சனையுமே இருக்கிற மாதிரி தெரில. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபை கடந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபை கடந்து வந்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் ஹாஃப்க்கான எல்லா பதிலும் இருக்குது. யூஸ்வலாக வந்து லோகேஷ் கனகராஜ் மேலே கொஞ்சம் பிரச்சனை இருந்தது நம்ம லியோ படத்துலேயே. இதோட ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து ரொம்ப ஒர்த்தாக இல்லை. இதோட அவங்க இதுக்காக வந்த இது வந்து ரொம்ப ஒர்த்தாக இல்லை, இதை வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லைன்ற மாதிரி அதுக்காகவே ஃப்ளாஷ்பேக்கில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் சென்டிமெண்டலாக ஃப்ளாஷ்பேக் வந்து நம்மளுக்கு செட் ஆகலை. ஏன்னா ஃப்ளாஷ்பேக் சொல்லலை, இவரும் அவரும் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் இவரும் அவரும் ஃப்ரெண்டு இல்லை, இவரும் அவரும் மாமா மச்சான். இதை தாண்டி ஃப்ரெண்டுக்காக வரன்ற கான்செப்டே இல்லை. இது மாமா மச்சான் கதை. ஃப்ரெண்டு மாமா மச்சான் ஆகிட்டான், மாமா மச்சானுக்காக வந்திருக்கான். அதே மாதிரி சத்யராஜ் இவரு கொடுக்குற பில்டப்பு பார்த்தீங்கன்னா 30 வருஷம் ஒழிச்சு வச்சுருந்தேன்றாரு. இவர் அந்த கேங்கில் போய் சேர்ந்தே 5 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு ஏன் 35 வருஷமாக ஒழிச்சு வச்சுருந்தாருன்ற கதை காணும். இந்த மாதிரி நிறைய வந்து பில்டப்புக்காக நிறைய சீனை வச்சுருக்காங்களே தவிர கதையில் அது அந்தளவுக்கு எடுபட்டிருக்கானா இல்லை. அதுமாரி லாஸ்ட்டு லியோ 10 வந்து ஒரு குறை சொல்லியிருந்தாங்க. எல்லோரையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்டாருக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷனும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த 10 கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. சிலர் வந்து அமீர் கான் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலன்றாங்க. பட் அமீர் கானோட போர்ஷனே பார்த்தீங்கன்னா
அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸாஸ்டேஷனான ஒரு போர்ஷன். அது அமீர் கானோட போர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இவர் இப்படி இருந்தார் இப்படி இருக்கிறாருன்றது தான். அது கரெக்டாக அதை லிங்க் பண்ணிட்டாங்க அதை என்னை கேட்டிங்கன்னா. அதே மாதிரி கன்னடா ஆக்டரையும் வந்து நல்லபடியாக லிங்க் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அவர் கொடுக்கலன்றதெல்லாம் சும்மா ஏற்றுக்க முடியாது. இது அவங்களோட தலைவர் பற்றில தலைவர் தான் இருந்தாகணும். இது வந்து காமன் படமாக இருந்தால் நம்ம வேணால் சொல்லலாம், எல்லாருக்கும் ஒரு 45 மினிட்ஸ் கொடுங்க, இல்லை 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கொடுங்க, படத்தை வந்து நாங்கள் பார்க்குற எல்லாருக்கும் கேரக்டர் இருக்குன்னு இது அதை பற்றி இல்லை. தலைவரோட பாதையில் வந்து தலைவர் எப்படி அந்த கேங்கை அழிச்சார், இவருக்கும் அந்த கேங்க்கு ஒரு லிங்க் இருக்குது, அதையும் நம்மளுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து ஃபேமிலியாக பார்க்கலான்னா கண்டிப்பாக பார்க்கலாம். இதில் வந்து வயலன்ஸ் இருக்குது. பட் இந்த வயலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோகேஷோட முன்னாடி பத்தில் இதை விட ரொம்ப மோசமான வயலன்ஸ் இருந்தது. பட் ஏன் இதுக்கு குத்தாங்கன்றது தெரில. மற்றபடி இது வந்து நல்ல ஃபேமிலி ட்ராமானா கண்டிப்பாக ட்ராமா பார்க்கலாம், ஒர்த்து தான். பட் இதை நீங்கள் வந்து எல்சியாகவும் லோகேஷோட யூஷுவல் ட்ரக் மாஃபியா நீங்கள் நினச்சி உள்ளே போனீங்கனாலும் இல்லை, அப்படின்னா தான் வேறு ஏதோ ஒன்று பண்ணலான்னு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா அதுவும் யூஷுவல் இல்லை. அது இதை விட அருக பழசு. பட் நம்மகிட்ட அதுதான் இருக்குன்ற மாதிரி இது பண்ணுறாங்க. இதை தாண்டி நம்ம வந்து ஃபாரின் ரேஜிக்கு திங்க் பண்ணி நீங்கள் தலைவர் இதெல்லாம் பண்ணிடணும், தலைவர் அதெல்லாம் பண்ணிடணும்னு பார்த்தீங்கன்னா தலைவர் அவர் ஏஜுக்கான கேரக்டராக அவர் பண்ணிட்டார். இதுக்கு மேலே நீங்கள் அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் 1000 கோடி தான் வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்து ஊரில் இருக்க அதே உப்புமா தான் அதே மாதிரி தான் சாப்பிட்ணும். அதையெல்லாம் உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. ஆஸ் யூஷுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 கோடி அடிக்கணும்னா அது ஒரு ஃபேண்டசி கதை தான். இப்போதைக்குலாம் 1000 கோடி அடியுது. அந்த கதையை நீங்கள் எங்கேயும் கேட்டுறக்கூடாது. அது எதனா புக்கிலேருந்து எடுத்து நீங்கள் பார்க்காத மாதிரி எடுத்தால் போடும். பட் அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ஒரு நல்ல மூவி பார்க்கணும். கலெக்ஷனு டேரக்டர் இதான் பண்ணணும் அதான் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் படம் எடுக்கணும். இந்த மாதிரி படம்லாம் வந்து வந்தால் கொஞ்சம் போய் பார்த்துக்கணும், என்ஜாய் பண்ணிக்கணும், அவ்வளோதான். தாண்டி மற்றபடி இந்த படத்தில் வந்து இவங்க இந்த மாதிரி பெஸ்ட்டாக இவங்களோட அவுட்புட் கொடுக்கலன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எப்பவும் ஒரு பெஸ்ட்டுன்றது இன்னொரு பெஸ்ட்டை தாண்டதான்றது நம்மளோட கோலு. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஓவரால் இருக்கிற கேரக்டரை வச்சு நல்லா பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கண்டிப்பாக ஒரு ஸ்லோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம பார்த்துட்டோன்னா எப்படியாவது செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக பார்த்து தான் புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே டிசைட் பண்ணாமல் செகண்ட் ஹாஃபை பார்த்து இந்த கதையை லிங்க் பண்ணி டிசைட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த படம் பார்க்கலான்னா கண்டிப்பாக பார்க்கலாம். பட் இந்த மாதிரி கதை அதிகமாக வந்திருக்கானா கண்டிப்பாக வந்திருக்கு. இது ஒரு ஆஸ் யூஷுவல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.